ஹலோ ஃபுட்டீஸ், வரகரிசி மில்லட்டை வச்சு சூப்பரான ஒரு டொமேட்டோ பாத் ரெசிபி, 1 pot ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 2 கப்பு வரகரிசியை 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு முழு பிரியாணி மசாலாவை தாளித்து நீட் வாக்கில் நறுக்கி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி பொடியாக நறுக்கி சேர்க்கறதுக்கு பதிலாக தக்காளி பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வாசனையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தக்காளியும் வாயில் படாது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் புதினா தழையும் போட்டு நல்லா வதக்கி அது கூடவே 2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணியை விட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வரகரிசியும் நல்லா போட்டு ஒரே ஒரு தடவை கிண்டி 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும். சூப்பர் எம்மியான டொமேட்டோ பாத் ரெடி. எப்படி வரகரிசியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.